வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பின்னு இருக்காங்க. குறிப்பாக சிலர் வந்து தொடர்ச்சியாக மரணம் அடைஞ்ச காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவதூறையும் வதந்தியும் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க நேமெல்லாம் குறித்து என்னுடைய புகாரில் வந்து 3 நபர் மீது இன்றைக்கி புகார் கொடுத்துருக்குறேன். முதலாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்ல முடியாது, அவர் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ரவுடின்னு தான் தெரியும், ஹரிநாடார். அவர் வந்து சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மோசடி வழக்கில் 420 வழக்கில் கர்நாடகா அக்ரஹார சிறையில் ஒரு வருட காலமாக அவங்க சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் இருந்தாங்க மோசடி வழக்கில். அதன் பிறகு இப்போ சமீப காலத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சாதிய வன்மத்தோடு கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசிகிட்டு இருந்தார். சரி, ஏதோ போனால் போது பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ அவர் பண்ணுற இல்லீகல் பிரச்சனைக்காக அதுக்கு விளம்பரம் வேணும், அதுக்கு ஒரு சாதி அடையாளம் வேணும், அதனால் அந்த சாதியை குறித்து அவர் சாதிய வன்மத்தோடு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்போ கரூரில் நடந்த சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக அவர் அவதூறையும் வதந்தியும் பரப்பின்னு இருக்காங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல். அதனால் நான் ஹரிநாடார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் புகார் கொடுத்துருக்குறேன். 2வது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் குறித்து நான் சில நாட்களாக வந்து ஒரு 2-3 புகார் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவர் தொழிலே வந்து அவதூறும் வதந்தியை பரப்புறது மட்டும்தான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அவர்கள் ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து வந்து எல்லா மீடியா முன்னாடியும் அவருடைய சமூக வலைவலி மூலியமாக அவர் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அவர் வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் பணம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அவங்கள திட்டுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள புகழ்வாங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு. அதுபோல் இப்போ யாராவது விமர்சனம் பண்ணுவாங்க, யாரும் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள பற்றி திட்டுறது, இது அவருடைய தொழில். அதனால் அவர் மீது வந்து தொடர்ச்சியாக அவதூறு பேசிகிட்டே இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற அந்த பொண்ணு மாலதி, அந்த பொண்ணு தொடர்ச்சியாக வந்து அவதூறும் அடிப்படை ஆதாரமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க மீதே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்துருக்குறோம். 3வது நபர் வந்து நேதாஜி மக்கள் கட்சின்னு, இந்த கட்சி பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருமா என்னன்னு தெரியல, இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். அவர் ஒரு யூடியூப் சேனலில் வரதராஜன் பெரியவர் அவர், அந்த ஐயா என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுக்காக என்ன வேணாலும் பேசலாம், அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசியல் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பேசவே கூடாது, சட்டத்தில் இடம் கிடையாது, அது நீதித்துறையை பற்றி. ஒரு நீதித்துறை வந்து உலகமே வியக்கும் அளவுக்கு கரூர் சம்பவம் குறித்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவுகளையும் கருத்துக்களையும் தீர்ப்பையும் வந்து மாண்புமிகு நீதிபதி செந்தில்வேலன் ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த உத்தரவு கருத்துக்கள் எல்லாமே பாமர மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்து. நான் அவர் சொல்கிறதுக்கு முன்கூட்டியே நானும் அது செய்தியாளர் முன்னாடி பேசியிருக்கிறேன். அவர் பேசின விஷயம் எல்லாமே பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் கரூர் சம்பவம் குறித்து என்ன நினச்சிட்டு போகின்னு இருக்காங்களோ அந்த விஷயத்தை தான் அவர் பேசினார். இப்போ நீதிபதி குறித்து வரதராஜன் ஐயா அவர் அந்த நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வந்து ஒரு நீதிபதியை குறித்து இழிவாகவும் அவதூறம் பேசின்னு இருக்காரு. இப்போ இந்த 3 நபர்களும் இவங்க பேசுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கிளர்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ரெண்டாவது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. கலவரம் தூண்டுற அளவுக்கு இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால் இவங்க 3 பேர் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து இவங்க மீது வழக்கு பதிவு செய்து இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு நான் புகாராக கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி கரூர் சம்பவம் அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்ய சொன்னது நடிகர் விஜய். அந்த நிகழ்ச்சியை வந்து அங்கே எல்லா பணிகளும் மேற்கொள்ள சொன்னது புசி ஆனந்தர் பொதுச் செயலாளர். அந்த நிகழ்ச்சியை எல்லாம் பக்காவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர். இன்றைக்கி சட்டம் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் சிறையில் இருக்கிறார், தண்டனை அனுபவிக்கிறார். புசி ஆனந்த் அவர்கள் செய்ய சொன்னார், இன்றைக்கி அவர் மேலே வழக்கு போட்டுக்கிறாங்க, அவர் தலைமறைவாக இருக்கிறார். நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, கண்டிப்பாக அவர் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்க அந்த மரணத்துக்கு காரணமானவங்க மீதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மரணத்தை அந்த இடத்துல அந்த சம்பவம் பண்ணவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க?
அந்த சம்பவம் பண்ணவங்க யாரு? அந்த குழந்தைய நசுக்கி சாகடிச்சது யாரு? அங்கே இருக்கக்கூடிய பெண்களை மிதித்து சாகடிச்சது யாரு? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மிதித்து அவங்கள வந்து மூச்சு விடாமல் திணற சாகடிச்சது யாரு? தமிழக வெற்றி கழகத்துடைய நடிகர் விஜய் அவர்களுடைய முட்டாள் ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க? தமிழ்நாடு அரசு எடுக்குமா? எடுக்க மாட்டாங்க. நீதிமன்றம் எடுக்குமா? எடுக்க மாட்டாங்க. அப்போ வேறு யார் எடுப்பாங்க அவங்க மீது நடவடிக்கை? அவங்களுக்கு தண்டனை யார் கொடுப்பாங்க? தமிழ்நாடு மக்கள் தான் கொடுக்கணும். தமிழ்நாடு மக்கள் எதன் வழியில் நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க? நான் சொல்கிறேன் பாருங்க, நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. நடிகர் விஜய்க்கு ரசிகராக இருக்கிறவனை எந்த பொண்ணும் தமிழ்நாட்டில் அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையாக எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க, மாப்பிள்ளையும் கொடுக்காதீங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை. அப்படியும் நீங்கள் இதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா, இப்போ சமூக வலைதளத்தில் சில லேடிஸுங்களாம் பேசிச்சிங்க பாருங்கள், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் நான் 26 வருஷமாக நடிகர் விஜயை வந்து நான் காதலிக்கிறேன், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கணவர் கூட தான் வாழறேன், எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது, எனக்கு என் கணவரை விட எனக்கு நடிகர் விஜயை தான் நான் விரும்புகிறேன், என் கணவரை விட நான் நடிகர் விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு தற்கூறிங்கெல்லாம் பேசுதுங்க பாருங்க. அந்த பொம்பளைங்க மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். இது தமிழ்நாட்டோடைய கலாச்சார பண்பாடுக்கு சீரழிக்கிறதுக்கான காரணம். அதனால நடிகர் விஜய் அவர் ரசிகர்களுக்கு, அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்க. இனி நடிகர் விஜய்க்கு ரசிகராக இருக்கிற எந்த ஆண்களுக்கும் எந்த ரசிகைக்கோ எந்த பெண்களும் யாரும் லவ் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நடிகர் விஜய் பார்த்தீங்களா, நடிகர் விஜய் போல அவன் ரசிகர் வந்து ஹேர் கட் பண்ணுவான், நடிகர் விஜய் போல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவான், நடிகர் விஜய் போல டம் அடிப்பான், நடிகர் விஜய் போல சரக்கு அடிப்பான், நடிகர் விஜய் போல தாய் தாப்பனை விட்டு போயிடுவான், நடிகர் விஜய் போல கட்டின பொண்டாட்டியும் புள்ளியை விட்டுட்டு ஃப்ளைட்டில் திரிஷா கூட பறப்பான், அது போல் அவன் எதனா லவ் பண்ண பொண்ணு கூட பறப்பான். அப்போ நிர்கதியாக நிற்கிறது யார்? உங்கள் குழந்தைங்க தான். அதனால் இந்த தண்டனையை நடிகர் விஜயோடைய ரசிகைகளுக்கோ கொடுங்க. ரெண்டாவதா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து பார்லிமெண்ட்லேருந்து ஒரு விசாரணை குழுவை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புனீங்க. அந்த விசாரணை குழுவில் ஹேமமாலினின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. ஹேமமாலினி யாருன்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? இல்லை அந்த அம்மா பேசுகிற மொழி எங்களுக்கு புரியுமா? இல்லை நாங்கள் பேசுகிற மொழி அந்த அம்மா ஹேமமாலினிக்கு புரியுமா? எங்கள் மொழியே புரியாத ஹேமமாலினி அந்த அம்மாவுக்கு எங்களுடைய மக்களுடைய வலியும் வேதனையும் எப்படி புரியும்? ஏன் தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் யாரும் தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? ஏன் அந்த குழுவில் யாரும் ஏன் நம்ம பழம்பெரும் நடிகைகள்லாம் கூட இருக்காங்க. நம்ம சௌகார் ஜானகி அம்மா, சரோஜா தேவி அம்மா கூட இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கேஆர் விஜய் அம்மா, இவங்க கூட நடிச்ச அந்த ஏஜில் இருக்கக்கூட யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சிருந்தா கூட அந்த மக்களுடைய வலியும் வேதனையும் என்னென்னு அவங்க பேசியிருப்பாங்க. மொழியே தெரியாதவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி விசாரணைக்குள்ளே அனுப்பியிருக்கிறீங்க. என்ன இருந்தாலும் பாஜக கட்சி நீங்கள் என்னதான் நீங்கள் உடம்புல நல்லெண்ணெய் ஊற்றி கல்லெண்ணெய் ஊற்றி உடம்பு முழுக்க தேய்ச்சி நீங்கள் மண்ணில் உருண்டிங்கன்னா கூட எங்கள் தமிழ்நாட்டு மண் உங்கள் உடம்புல ஒட்டாது. எங்கள் மண்ணே உங்கள் உடம்புல ஒட்டாதப்ப என் மக்கள் எப்படி உங்கள் உடம்புல ஒட்டுவாங்க? உங்கள் பேச்சை கேட்டு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? மூணாவதா ஒரு அம்மா நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா பார்லிமெண்ட்டில் சில மாதங்களுக்கு போன வருஷம் நினைக்கிறேன், பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு விவாதம், ஒரு கேள்வி எழுப்புறாங்க. வெங்காய விலை உயர்ந்து இருக்குது, வெங்காய விலை சம்மந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, வெங்காயம்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ நக்கலாக பதில் சொல்கிற நிர்மலா சீதாராமன், இங்கே கரூரில் நடந்த அந்த உயிரிழந்த அந்த குடும்பம் எல்லாமே எங்கள் சொந்த பந்தம், எல்லாம் எங்கள் ஆளுங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? கரூர் சம்பவத்தை பார்க்கறதுக்கு நிர்மலா சீதாராமன் இங்கே என்ன வேலை? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன்னா அவங்க இறந்தவங்க யாருமே பிராமணர் இல்லையே, அப்போ உங்களுக்கு என்ன இங்கே வேலை? இது நான் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க, என்னை கேட்க சொன்னாங்க, நான் கேட்குறேன். 2015 ஒரு பிரபலமான சேட்டலைட் தொலைக்காட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து சில கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, சிறப்பாக செயல்படும் தமிழக பெண் அரசியல்வாதிகள்லாம் யாருன்னு. எப்போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, தயவுசெய்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நாட்டு மக்களுக்கு காமிங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது
சிறப்பாக செயல்படும் பெண் அரசியல்வாதிகள்ன்ற இந்த இதுல இந்த லிஸ்ட்ல எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் பெயர் இருக்கா? வாய்ப்பு இல்லை, இருக்காது. இந்த அவங்க நேமே கிடையாது இதுல. ஆனா அந்த அம்மாவை நியமன உறுப்பினராக ஆக்கி அவங்களுக்கு சென்ட்ரல்ல இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பிராமணர் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. ஏன் இந்த லிஸ்ட்ல வந்து உங்க பாஜகவை சேர்ந்த தகுதி உள்ள மக்களோட ஆதரவு உள்ள எவ்வளோ பெண்கள் இருக்காங்க? வானதி சீனிவாசன் அக்கா இருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அதில் நானும் இருக்கேன். எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, ஏன்னா நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவ. அதனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இல்லைனால வாய்ப்பு இருக்கிற பெண்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள்? அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை தான் முன்னோர்கள், என் பாட்டன் பூட்டன் பெரியார் போன்றவர்கள்லாம் எதிர்த்து இந்த மூலம் வந்து கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் சமநிலை வரணும்னு சொல்லி தான் அவங்க போராடினாங்க. அவங்களுடைய வழித்தோன்றல் தான் நாங்களும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டதை நாங்கள் தடுக்கிறோம், அவங்கள எதிர்க்கிறோம், வேறு இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு கரூரில் உயிரிழந்த அந்த 41 தமிழர்கள் உறவுகளுடைய அந்த நீதிக்கு தமிழ்நாடு அரசு முழுக்க நியாயமாக நேர்மையாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அதனால இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாரில் அந்த விசாரணை குழு எல்லாமே தடைப்படாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த வதந்தி பரப்பவர்களை உடனடியாக கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவங்கள சிறையில் அடைக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். விஜய் மீது என்ன அவதூறு பரப்பல யாரும். விஜய் பண்ண தவற சுட்டி காட்டுறாங்க. அதாவதுங்க 21 தமிழர்களை வந்து ஆந்திராவில், தமிழக தொழிலாளர்களை ஆந்திராவில் சுட்டு படுகொலை செய்கிறாங்க. அப்போ எங்கள் பூந்தமல்லி சரௌண்டிங்கில் எங்கள் தோழர்கள்லாம் போராட்டம் முன்னெடுக்கிறாங்க, கலவரமாகுது. அந்த கலவரத்தில் காவல்துறை எங்களை கேட்குறாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் பூந்தமல்லியில் எங்களை கேட்குறாங்க. ஆமாங்க, கலவரத்தில் எங்கள் பொறுப்பாளர் இருக்காங்க போல இருக்கு, நாங்கள் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னுடைய பொறுப்பாளர்களை சரண்டர் பண்ணுறேன். அதன் பிறகு மறுநாள் காலையில் இல்லை நீங்கள் கட்சி தலைவர் உங்கள் பொறுப்பாளர்லாம் கலந்துருக்கா, தொண்டனை கலந்துருக்கா, நீங்களா மேலெடுத்து உத்தரவு, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் மேலெடுத்து உத்தரவு, உங்களையும் கைது பண்ணுறோம் அப்படின்றாங்க. என்னையும் கைது பண்ணாங்க. நீங்கள் வராதிங்க, நானே வரேன்னு நானே போய் அரெஸ்ட் ஆகி 20 நாள் புழல் சிறையில் ஒரு பெண்ணு, அப்போ எனக்கு 24 வயசு 25 வயசு தான் ஆகுது. நான் போய் சிறையில் இருந்துட்டு சிறையிலேருந்து பிணையில் வெளியே வந்து 10 வருஷம் அந்த வழக்கை நடத்தி இன்னைக்கு விடுதலை பெற்று இன்னைக்கு நின்றுட்டுருக்கேன். நீங்கள் ஏன் போய் ஓடி ஒளிகிறீங்க? சம்பவம் உங்களால் நடந்துச்சு. ஒரு ஒரு பிளான் இல்லை. ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா காவல்துறை வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விதமான பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒரு விதமான பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு மாநாடுனா ஒரு பாதுகாப்பு, ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சினா கொடுப்பாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு தெரு முனை பிரச்சாரம் எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னா நிகராக போலீஸ் போகாது. ஏன்னா அந்த தொண்டருக்கும் போலீஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரச்சனையாகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய கட்சி சார்ந்து நீங்கள் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, ஒரு 10,000 பெண்கள் 10,000 ரசிகர்கள் வராங்கன்னா பெண்கள் எவ்வளோ பேர் வராங்க, இளைஞர்கள் எவ்வளோ பேர் வராங்க, குழந்தைகளும் தாய்மார்களும் எவ்வளோ பேர்? ஒரு ரோப் போட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணீங்களா? யாராவது அவங்களுக்கு தண்ணீர் வழங்குனீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக் எதனா கொடுத்து அவங்கள வந்து ஒருங்கிணை? சரி, அப்படியே டைமிங்க்கு வரலை, உங்களுக்கு 11:30 மணிக்கு டைம் கொடுக்குறாங்க. நீ சாவகாசமாக உனக்கு வந்து நீ போட்ட போதெல்லாம் தெளிஞ்ச உடனே நீ வந்து எத்தனை மணிக்கு 7:40 8 மணிக்கு நீ ரீச் ஆகி உள்ளே வர. நீ வரப்பவே வந்து க்ரௌடு காமிக்கணும், ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், நீ கெத்து காமிக்கணும்னு வரப்பவே இளைஞரை கூட கூட்டிட்டு ஒரு 4000 பேர் 5000 பேரை வந்து அந்த கூட்டத்தில் பிதுக்கின்னு வரீங்க உள்ளே வந்து. அப்போ நீங்கள் வரதே லேட்டு. அப்போ நீ வந்த உடனே 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறப்பவே அங்கே மரணம் ஆகுது. அங்கே உன்னுடைய டிவிக்கா தொண்டனே என்ன பண்ணுறான்னா சொல்கிறான், இப்படி கழுத்து அறுத்து காமிக்கிறான், இங்கே வந்து மரணம் அடைகிறாங்க, உடனடியாக திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் திரும்பி பார்க்கல, பாட்டு பாடிக்கிட்டே அவர் ஜாலியாக இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறான் தொண்டன்? கையில் இருக்கிற தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசுகிறான். ரெண்டாவது கையில் இருக்கிற என்ன வெயிட்டான பொருளை தூக்கி வீசுகிறான். அவங்ககிட்ட வேற வெயிட்டான பொருள் எதுவுமே இல்லை, செருப்பு கட்டி தூக்கி வீசுகிறான். அது தொண்டன் தானே வீசுகிறான். அதுக்கப்புறம் அவர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிந்தியில் சொல்கிறாரு, இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடக்குது, உடனடியாக வந்து இதை ஸ்டாப் பண்ணணும்னா உடனே நீ வந்து அவங்கள கலைஞ்சி போக சொல்லலை, அவங்க மேலே ஏற்றி இறக்கிட்டு நீ முதல்ல எஸ்கேப் ஆகுற. அது எவ்வளோ ஒரு மனிதாபிமற்ற ஒரு மிருகம் கூட அப்படி செய்யாது. தான் ஈன்ற குழந்தைய நாய்க்குட்டி எப்படி கவ்விக்கிட்டு போவோம் தெரியுங்களா?
மிருகம் கூட அப்படி செய்த மனித இனத்திலேயே இருக்கக்கூடாத ஒரு மிருக ஜென்மம் நடிகர் விஜய். அப்ப யார் குற்றம் சொல்வாங்களா? குற்றம் தான் சொல்றாங்களே தவிர பொதுமக்கள் வதந்தியா அவதூறையும் விஜய் மேல பரப்பல. ஆனா இன்னைக்கு நடிகர் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு அவதூறும் வதந்தியை பிறக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம யாராவது நம்மளால 41 உயிர் பலி கொடுத்துருக்குறாங்களே, ஒரு கட்சியில யாராவது ஒரு முக்கியமான பொறுப்பாளரோ ஒரு 5 உயிர் செத்தா கூட எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதுலேருந்து எவ்வளோ கட்சிகளை நான் பார்த்துருக்குறேன். அரை கம்பத்தில் தான் கொடியை பறக்க விடுவாங்க. நான் அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்த மறுநாள் நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன். அன்றைக்கி நான் போகிறப்ப எல்லா வழி இப்போ வர எல்லா வழியிலையும் கூட பார்த்தீங்களா அரை கம்பத்தில் எந்த ஒரு தமிழக வெற்றி கழக கொடியும் பறக்கலை. அவங்க 3 நாள் துக்கத்தை அனுசரித்து அதை அறிக்கை வெளியிட்டாங்களா? அறிக்கை வெளியில மாறா என்ன பண்ணாங்க? விஜயதசமி அன்னைக்கு, ஆயுத பூஜை அன்னைக்கு எந்த வாகனம் என் மக்களை வந்து காவு வாங்குச்சோ அந்த வாகனத்துக்கு நீங்கள் பட்டை அடித்து மஞ்சள் பூசி மாலை போட்டு நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க. என்ன இது குணாதிசயம்? இது என்ன மனித நேயம்? இது அதாவது அவங்க அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு புகார் கொடுக்கல. அரசாங்கம் வந்து கமிட்டி இப்போ வந்து நார்த் ஜோன் ஐஜி அஸ்ரா கார்க் ஐஜி தலைமையில் தான் இன்றைக்கி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்க பணி தடைப்படாமல் இருக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் கலவரம் தூண்டாத அளவுக்கு பொது அமைதிக்கு பங்கம் விளையாத அளவுக்கு சிலரெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கைது பண்ணணும்னு தான் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய விசாரணை ஃப்ரீயாக நடக்கணும், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், 41 உயிர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு அந்த விசாரணை குழு தனிநபர் விசாரணையாக இருக்கட்டும், நார்த் ஜோன் ஐஜி தலைமையிலான விசாரணையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாட்டு மக்கள் அவங்க எல்லாருக்குமே உறுதுணையாக இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு பிளவும் வரக்கூடாது. அதனால் அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணுன்றதுக்காக புகார் கொடுத்து இந்த அல்லு சில்லுங்களாக இருக்குது பாருங்கள், அதுங்களெல்லாம் தூக்கி முதல்ல ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே அப்படியே வாங்க சார், அப்படியே